இங்கே வந்து ஹலாலை எதிர்க்கிறேன்னு சொல்லிட்டு ஓமனில் போய் உட்கார்ந்துட்டு நாட்டுடைய பிரதமர், வேற யாராச்சும் உட்கார்ந்துருந்தா கூட கேள்வி வேற, நாட்டுடைய பிரதமரே உட்கார்ந்து அந்த நாட்டுடைய அதிபர் ஹலாலான முறையில் தான் இந்தியாவில் இறைச்சியை அறுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பீஃப் எக்ஸ்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஹலால் சர்டிபிகேட் கொடுக்கிறாரு பிரதமர். அவர் கூட இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகி 2 பேரும் அந்த ஹலால் சர்டிபிகேட்டை வாங்கி இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. அப்ப என்ன பண்றீங்க நீங்க? ஒரு புறத்துல நீங்க கலவரத்தை உண்டாக்குற மாதிரி பேச்சுக்களையும் செயல்களை அமைத்துக் கொண்டு அது தவறு என்று சொல்லிக்கொண்டு, இன்னொரு புறத்துல நீங்க போய் ஹலால் சர்டிபிகேட் வாங்கிட்டு வரீங்க. இது மக்கள் யோசிப்பாங்களா இல்லையா? மாட்டுக்கறி சாப்பிட மாட்டேன்னு வாரு, ஆனால் ஷூ போட்டுப்பாரு, பெல்ட் போடுவாரு மாட்டுடைய தோல்ல. அப்போ எல்லாமே பொய். இந்த பாஜக RSS என்று சொன்னாலே மக்களுக்கு கொடுக்கக்கூடிய வாக்குறுதி, சொல்லக்கூடிய செயல் அனைத்தும் பொய் 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 தான். தினந்தோறும் செய்தியும் சிந்தனையும் என்கின்ற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால், கடந்த 2025ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி அன்று நம் நாட்டுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஓமன் நாட்டுக்கு போயிருக்கார். பொதுவாகவே அவர் என்ன செய்வார்னா, ஒவ்வொரு நாடா சுற்றுற பழக்கம் நம்ம பிரதமருக்கு இருக்கு. அவர் எப்போ ஆட்சி அதிகாரத்தில் வந்தாரோ அந்த தேதியிலிருந்து இது ஒரு ஹாபியாவே வச்சிருக்காரு, ஒரு பழக்கமாவே வச்சிருக்காரு. இப்போ ஓமன் என்று சொல்லக்கூடிய அந்த நாட்டுடைய மஸ்கட்டுக்கு போயிருக்கார். மஸ்கட்டுக்கு போய் அங்கே அந்த நாட்டுடைய அதிபர் இருக்கார் இல்லையா, அவரை சந்திக்கிறாரு. இந்த நாட்டுடைய பிரதமரும் அந்த நாட்டுடைய அதிபரும் சந்திக்கிறாங்க. சந்தித்து ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று போடுறாங்க. என்ன அக்ரிமெண்ட் அப்படின்னு சொன்னால், இந்தியாவிலிருந்து ஓமனுக்கு பீஃப் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான ஒப்பந்தம், அந்த அக்ரிமெண்ட் போடப்படுது. இந்தியா வந்து மாட்டிறைச்சியை, மாடுகளை அறுத்து அந்த இறைச்சியை பல நாடுகளுக்கு அனுப்பி கொண்டிருக்காங்க. ஏசியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பீஃப் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுல, வெளிநாட்டுக்கு பீஃப் அதாவது மாட்டுக்கறி இங்கேருந்து இந்தியாவிலேருந்து வெளிநாடுகளுக்கு விற்பனை பண்ணுறதுல பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியா 2வது இடத்துல இருக்குது. அது ஒரு பெரிய சர்ச்சையாக தான் பேசி கொண்டிருக்கிறோம் நம்ம. ஆனால் இப்போ என்ன பண்ணுறான்னு சொன்னால், ஓமன் நாட்டுக்கு போகிறாரு. மஸ்கட்டில் அந்த நாட்டுடைய அதிபர் இடத்துல ஒரு ஒப்பந்தம் ஒன்று போடுறாரு. என்ன ஒப்பந்தம் சொன்னால், நம்ம நாட்டு பிரதமர் அவங்க நாட்டுக்கு சொல்கிறாரு, உங்கள் நாட்டுக்கு பீஃப் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், வியாபாரம் பண்ணுறோம், நீங்கள் நம்மகிட்ட வாங்குங்க அப்படின்னு சொல்லி இந்த ஒப்பந்தம். அவங்கள இந்தியாவில் பீஃப் மாடுகள் எப்படியெல்லாம் அறுக்கப்படுகிறது, எப்படியெல்லாம் இவங்க அறுக்கிறாங்க அப்படியெல்லாம் பார்த்துட்டு ஓமன் நாட்டுடைய அதிபர் இந்த ஒப்பந்தத்துக்கு ஒத்து வரார். 2 தரப்பு என்ன ஆகுதுன்னு சொன்னால், வியாபார ரீதியாக ஒரு ஒப்பந்தம் போடப்படுகின்றது. இந்தியாவிலிருந்து பீஃப் நீங்க அனுப்புங்க, நீங்க அனுப்புற கறியை நாம வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒப்பந்தம் போடப்படுகின்றது. கடந்த 2025ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம், அதாவது போன மாதம் டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி இந்த ஒப்பந்தம் போடப்படுகின்றது. இந்த ஒப்பந்தம் போடக்கூடிய நேரத்தில் ஓமன் நாட்டுடைய அதிபர் நம் நாட்டு பிரதமருக்கு ஒரு சர்டிபிகேட் கொடுக்கிறார், ஒரு சான்று கொடுக்கிறார். என்ன சான்று என்று சொன்னால், அந்த சான்று இந்தியாவிலே அறுக்கக்கூடிய இந்த மாடுகள் ஹலாலான முறையில் தான் அறுக்கப்படுகின்றது. ஹலாலான முறையில் அறுக்கப்படக்கூடிய இந்த இறைச்சியை நாம் இவங்ககிட்ட வாங்குகிறோம், இவங்களுக்கு அந்த வியாபாரத்தை தரோம், நாம் அந்த இறைச்சியை வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லி இங்கே அறுக்கக்கூடிய அந்த முறைகளை எல்லாம் பார்த்து ஓமன் நாட்டுடைய அதிபர் இந்தியாவுக்கு நம் நாட்டுடைய பிரதமர் இடத்துல ஹலாலுடைய சான்று சர்டிஃபிகேட்டை கொடுக்கிறாரு. அந்த சபையில் பாஜகவுடைய முக்கிய நிர்வாகி ஒருத்தரும் உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவர் மட்டும் போகல, இன்னொரு முக்கிய நிர்வாகியும் உட்கார்ந்துட்டு இருக்காரு. இவங்க மத்தியில தான் இந்த ஒப்பந்தம் போடப்படுகின்றது, ஹலால் சர்டிஃபிகேட் கொடுக்கப்படுகிறது. என்னப்பா இது ஆச்சரியமா இருக்கு. நம்முடைய பிரதமர் வந்து இரட்டை வேஷம் போடுறாரு, இதுலேயும் இரட்டை வேஷமா? யாரை ஏமாத்துறாரு, யாரை வந்து இவர் ஏமாற்றி திருப்திப்படுத்துறாரு அப்படின்னு பார்க்கும் பொழுது பட்டவர்த்தமாக தெரியுது, நல்லா வெளிச்சமாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இவர் யாரை ஏமாத்துறான்னு சொன்னால், இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய மக்களை தான் ஏமாற்றுகிறார். அதிலும் குறிப்பாக இந்து மக்கள் என்று சொல்லக்கூடிய மக்களை தான் ஏமாற்றி கொண்டு இருக்கிறார். ஏன் அப்படி சொல்கிறோம்? இவர்கள் பாஜக ஆளக்கூடிய அரசாங்கம், யூபி என்று சொல்லக்கூடிய உத்தரப்பிரதேசம், அந்த மாநிலத்தில் யோகி ஆதித்யநாத் அவர் தான் முதலமைச்சராக இருக்கார். அந்த மாநிலத்தில் பாருங்களேன், அதாவது இறைச்சியை விற்கக்கூடாது, இறைச்சியை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சர்ச்சை அந்த மாநிலத்தில் இருக்கு. அதே நேரத்தில் மாட்டு இறைச்சி இருக்கவே இருக்கக்கூடாது, அது பசுவாக இருந்தாலும் சரி, காளையாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, மாட்டு இறைச்சி இருக்கவே கூடாது அப்படின்ற ஒரு சர்ச்சை பாஜக ஆளக்கூடிய உத்தரப்பிரதேசத்தில் யோகி ஆதித்யநாத்துடைய தலைமையில் இந்த சர்ச்சை போயிட்டு இருக்கு. அப்படி போகக்கூடிய அந்த நேரத்தில் அந்த மாநிலத்தில் ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. என்ன சட்டம்னா, உத்தரப்பிரதேசம் முழுவதும் ஹலால் என்று சொல்லக்கூடிய எந்த ஒரு பொருளும் இருக்கக்கூடாது, ஹலாலுடைய முத்திரை இருக்கக்கூடாது, இறைச்சியே இருக்கக்கூடாது, அப்படியே இருந்தாலும் ஹலால் என்ற முத்திரை இருக்கக்கூடாதான்.
என்ன சொல்ல வர்றாருன்னா, ஹலால் என்றது ஏதோ முஸ்லீம்களுக்கு தான் மட்டும்தான் நினச்சிக்கிட்டு ஹலால் என்ற முத்திரை எதில் இருக்கக்கூடாது. இறைச்சி மட்டுமல்ல, மற்ற எந்த ஒரு பொருளையும் ஹலால் என்று ஒரு முத்திரை இருந்தால் அந்த மாநிலத்துடைய சட்டத்தில் எப்படி கொண்டு வந்திருக்காங்கன்னு சொன்னால், யோகி ஆதித்யநாத் அவர்கள் ஹலாலுடைய அந்த முத்திரை இருந்தால் அதுக்கு ஒரு டோல் ஃப்ரீ நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க. உடனே என்ன பண்ணணுமா, பப்ளிக்கு முத்திரையுடைய அந்த பொருளை கையில் எடுத்து உடனே இந்த நம்பருக்கு ஃபோனை போடணும். ஃபோனை போட்டு இந்த மாதிரி இந்த கடையில் நான் நிற்கிறேன், இந்த பொருளை எடுத்தேன், அதில் ஹலாலுடைய முத்திரை இருக்குது, சிம்பிள் இருக்குது அப்படின்னு சொன்னால் உடனே அந்த பொருளை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. உடனே அந்த கடையை சீல் வச்சிருவாங்க. ஹலால் என்ற ஒரு முத்திரை இருந்தாலே இவ்வளவு ஒரு கொடூரமான ஒரு சட்டம் யார் கொண்டு வந்திருக்கா? உத்தரப்பிரதேசத்தில் உள்ள பாஜக ஆளக்கூடிய முக்கியமான நபராக இருக்கக்கூடிய யோகி ஆதித்யநாத் அவர்கள் முதலமைச்சராக இருந்து அந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஹலாலே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சட்டத்தை கொண்டு வந்திருக்கீங்களே, இது உத்தரப்பிரதேசத்தில் மட்டும் தானா என்று கேட்டால் கிடையாது. இன்னும் பாஜக ஆளக்கூடிய பல மாநிலங்களில் இது போன்ற சர்ச்சை, ஹலாலுக்கு எதிரான பிரச்சாரங்களை செய்து கொண்டிருக்கிறாங்க. ஏன்னா ஹலால்னா என்னன்னு தெரியாது அவங்களுக்கு. ஹலால்னு சொன்னாலேங்க, அதாவது ஒரு ஆட்டையோ ஒரு மாட்டையோ ஒரு ஒட்டகத்தையோ ஒரு கோழியையோ அறுக்கும் பொழுது அது ஹலாலான முறையில் அறுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படும். இஸ்லாத்தில் சொல்ல இருக்கு. ஹலால்னு சொன்னால் பிராணியை அறுக்கும் பொழுது அதுக்கு வலி வேதனை ஏற்படாத அளவிற்கு கழுத்தில் அந்த நரும் மட்டும் முறையாக அறுத்தோம் என்று சொன்னால் அந்த பிராணிக்கு வலி அதிகமாக இருக்காது, வேதனை இருக்காது. அதே நேரத்தில் அந்த பிராணியுடைய உடலில் இருக்கக்கூடிய ரத்தம் எல்லாம் அதில் நோய்கள் இருக்கும். அந்த ரத்தத்தோடு மனிதர்கள் சாப்பிட்டால் அது என்ன ஆகும்னு சொன்னால் அது மனிதர்களுக்கு நோய் கிருமி ஏற்படுத்தும். அதனால தான் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், இப்படி நீங்கள் பண்ணீங்கன்னா அந்த இறைச்சி சாப்பிடக்கூடிய தகுதிக்கு வந்துடும். இஸ்லாமியர்கள் அதை கடைபிடிக்கிறாங்க. ஒரு பிராணியை இறைவன் தான் படைக்கிறான், இறைவனுடைய பெயரை சொல்லி பிஸ்மில்லா, அல்லாஹ்வை வணங்கக்கூடிய நாம பிஸ்மில்லா, அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு அப்படின்னு சொல்லி அந்த ஹலாலான முறையில் அறுத்து எந்த ஒரு நோய் இல்லாமல் செய்திருக்கு. அதை புரிஞ்சிக்காம இவங்க முஸ்லீம்களை பழி வாங்கணும், முஸ்லீம்களை அழிக்கணும், முஸ்லீம்களை பெரிய ஒரு பயங்கரவாதியாக காட்டணும், அப்படி காட்டி எங்களுடைய ஓட் பேங்கிங் அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லி ஹலாலை எதிர்க்கிறோன்ற பேரில் இவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், ஹலாலுடைய முத்திரை இருந்தாலே அதை நம்ம சீல் வச்சுருவோம், நிராகரிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு எதிராக கொண்டு வராங்க. இந்துக்கள் நீங்கள் என்ன சாப்பிடணும் அப்படின்னு சொன்னால் ஜக்கா மீட்டா அப்படின்னு சொல்லி அது ஒரு முத்திரை, அதாவது ஹலால் என்று சொல்லக்கூடிய ஒன்றை அது இல்லைன்னு சொல்லி அதுக்கு எதிராக இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஜக்கா மீட்டா அப்படின்னு சொல்லி ஒரு பேரை வச்சு இந்த ஜக்கா மீட்டாவுடைய முத்திரை இருந்தால்தான் இந்துக்கள் சாப்பிடுங்க, இதுதான் ஆரோக்கியமானது அப்படின்றாங்க. அதில் என்ன ஆரோக்கியம் இருக்குது, ஆரோக்கியம் இல்லை, அதில் நாம் போக விரும்பலை. நீங்கள் ஜக்கா மீட்டா ஆரம்பிங்க, மிட்டா ஜக்கா ஆரம்பிங்க, எதனா ஆரம்பிங்க, ஆனால் நல்ல ஒரு விஷயத்தை ஏன் எதிர்க்கிறீங்க அப்படின்னு கேள்வி ஒன்று இருக்குது. சரி, இந்த பக்கம் எதிர்க்கிறாங்களே உத்தரப்பிரதேச மாநிலம், மற்ற மாநிலங்களில் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் இந்த ஹலாலை எதிர்க்கிறீங்களே, இதை நீங்கள் உண்மையிலேயே ஹலால் என்பது தவறுன்னு சொன்னால் நீங்கள் அந்த ஹலாலின் பக்கம் போகவே கூடாதுல்ல. ஹலால் என்று சொல்லக்கூடிய அந்த செயலில் நீங்கள் ஈடுபடவே கூடாதுல்ல. நீங்கள் ரெட்ட வேஷம் போடுங்க, அப்படியே வெட்ட வெளிச்சமாக தெரியுது. இங்கே ஹலாலை எதிர்க்கிறேன்னு சொல்லிட்டு ஓமனில் போய் உட்காந்துட்டு நாட்டுடைய பிரதமர், வேற யாராச்சும் உட்கார்ந்துருந்தா கூட கேள்வி வேற, நாட்டுடைய பிரதமரே உட்கார்ந்து அந்த நாட்டுடைய அதிபர் ஹலாலான முறையில் தான் இந்தியாவில் இறைச்சியை அறுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பீஃப் எக்ஸ்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஹலால் சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு பிரதமர். அவர் கூட இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகி 2 பேரும் அந்த ஹலால் சர்டிஃபிகேட்டை வாங்கி இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. அப்போ என்ன பண்ணுறீங்க நீங்கள்? ஒரு புறத்தில் நீங்கள் கலவரத்தை உண்டாக்குற மாதிரி பேச்சுக்களையும் செயல்களை அமைத்து கொண்டு அது தவறு என்று சொல்லிக்கொண்டு இன்னொரு புறத்தில் நீங்கள் போய் ஹலால் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வரீங்க. இது மக்கள் யோசிப்பாங்களா இல்லையா? மக்கள் புரிந்து கொள்ளணும். இவர்கள் பாஜக RSS என்று சொல்லக்கூடிய இந்த சங் பரிவார் கும்பல் எல்லாம் எந்த ஒரு இந்துக்களுக்கு பாதுகாவலர்கள் கிடையாது. எந்த ஒரு கிறிஸ்தவர்கள், முஸ்லிம்கள், தலித் மக்கள் யாருக்கும் இவங்க பாதுகாப்பல் கிடையாது. இவங்க தன்னை வளர்த்து கொள்ள வேண்டும், தன்னுடைய பை ரொப்பணும், இவங்களுடைய பாக்கெட்டை ஃபுல்லாகணும், இவங்களுடைய ஓட் பேங்கிங் அதிகரிக்கணும்னு சொல்லி ஒரு விஷயத்தை தவறா சித்தரிச்சு இதுதான் நாம எதிர்க்கிறோம், இது தவறு, அப்படி இல்லாத தவற இருக்கிற மாதிரி சித்தரிச்சு இங்கே இருக்கக்கூடிய மக்களை முட்டாளாக்கி அவங்கள நசுக்கக்கூடிய காரியத்தை பார்க்குறோம். அப்போ ஹலாலை எதிர்க்கக்கூடிய நீங்கள் வெளிநாட்டில் போய் நீங்கள் எப்படி ஹலால் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வரலாம்? போய் ஓமனுடைய அதிபர் கொடுத்தார சர்டிஃபிகேட்டு, அப்போ இந்த ஹலால்லாம் எங்கிட்ட செல்லாது,
ஏன் நாட்டிலேயே நான் ஹலால் தடை பண்ணி வச்சிருக்கிறேன் பல மாநிலங்கள்ல, இதெல்லாம் என்கிட்ட வேலை வச்சுக்காதீங்க சொல்லலாம்ல. அங்கே போய் சிரிச்சுக்கிட்டே வாங்குறாங்க. இதான ரெட்ட விஷயம். மாட்டை ஒரு விவசாயி வியாபாரத்திற்கு அது வயதாகிவிட்டது அல்லது அது இனி நமக்கு பயன் தராது, வித்து கறி இறைச்சியா நாங்க அதுல இருந்து ஒரு பொருளாதாரத்தை சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு விவசாயி ஒரு வண்டியில ஏத்திக்கிட்டு மாட்டை அழைச்சிட்டு போனான்னு சொன்னா அது பசுவா காளையா எதையும் பார்க்கறது கிடையாது. நடு ரோட்ல நிறுத்தி அந்த வண்டியை மடக்கி அந்த மாடுகள்லாம் என்ன பண்றீங்க? இந்தியா முழுவதும் இப்படி நீங்க மாடுகள்லாம் நீங்க கடத்துறீங்களே, விவசாயிகள் மத்தியில கொண்டு வரக்கூடிய அந்த மாடுகள்லாம் நீங்க கொண்டு போறீங்களே, என்ன பண்றீங்க? அந்த மாடுகள்ல ஏதாச்சும் ஒரு டேட்டா வெளியே வருதா? வராது. ஏன் வராதுன்னு சொன்னா இவங்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறதுனால எல்லாமே தப்பு தப்பாக தான் பண்ணுறாங்க, தவறுகள் தான் செய்கிறாங்க. ஆனால் அந்த தவறுகளை வெளியே வராத அளவுக்கு அனைத்தையும் மறைத்து விடக்கூடியதை பார்க்குறோம். அனைத்தையும் மறைச்சிடுறாங்க. மாடுகள் எப்போலேருந்து இவங்க குறுக்கு வழியில திருட்டுத்தனமா பிடிக்க ஆரம்பிச்சாங்களோ அன்னையிலேருந்து பார்த்தோம் சொன்னா இந்த கோமியத்தை விளம்பரப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நாட்டு மருந்து கடைகள் எல்லாமே கோமியத்தை விலைக்கு விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. எவனோ காசு கொடுத்து வாங்கி வளர்த்துருப்பான், அந்த மாட்டை பிடிக்கிட்டு வந்து ஓசியில நிக்க வச்சு அந்த கோமியத்தை பாட்டில பிடிச்சி விற்கிறது. அந்த மாட்டை அறுத்து இந்த மாதிரி ஓமன் கண்ட்ரி மற்ற இந்தியா தாண்டி இருக்கக்கூடிய வெளிநாட்டுக்கெல்லாம் அது எக்ஸ்போர்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லி கறியை வித்துறது. தோல் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஷூ தைச்சிக்க, பெல்ட் தைச்சிக்க, லெதர் ஜாக்கெட்டை தைச்சிக்கன்னு சொல்லி அதுக்கு வித்துறது. மாட்டுக்கறி சாப்பிட மாட்டேன்னு வாரு, ஆனா ஷூ போட்டுப்பாரு, பெல்ட் போடுவாரு மாட்டுடைய தோல்ல. எல்லாமே பொய். இந்த பாஜக RSS என்று சொன்னாலே மக்களுக்கு கொடுக்கக்கூடிய வாக்குறுதி, சொல்லக்கூடிய செயல் அனைத்தும் பொய் 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 தான். அந்த பொய் இன்றைக்கு வெளியே வந்துட்டு இருக்கு. இங்க ஹலால தடைன்னு சொல்லிவிட்டு ஓமன்ல போய் சிரிச்சுக்கிட்டே வாங்குறாரு. அப்ப நாட்டு மக்கள் இதை கவனிக்கணும். நாட்டு மக்கள் இதை கவனித்துதான் இவர்களை அடுத்த வரக்கூடிய தேர்தலில் இவர்களை இந்த நாட்டை விட்டு விரட்டக்கூடிய அளவிற்கு இவர்களுக்கு எதிராக நம்முடைய ஓட்டு வங்கியை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த இரட்டை வேஷம் போடக்கூடியவர்கள் நம் நாட்டுக்கு ஒருபோதும் தேவையில்லை என்கின்ற ஒரு முடிவுக்கு நம்முடைய மக்கள் வர வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இந்த செய்தியும் சிந்தனையும் நாம் நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.